அன்பினாலே தேடி வந்த தெய்வமே, அளவில்லாத அன்பினாலே தேடி வந்த தெய்வமே. கடவுளுக்கு ஒன்றே ஒன்று தெரியாதாம். இதை நான் சொல்ல, புனித அகுஸ்தினார் சொல்லுகின்றார். கடவுளுக்கு ஒன்றே ஒன்று தெரியாதாம், தன்னை விட பெரிய கொடையாக மனிதனுக்கு கொடுப்பதற்கு வேறென்ன இருக்கின்றது என்கின்ற கேள்வியை எழுப்பி இவ்வாறாக சொல்கின்றார். தன்னை விட கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது இந்த மனிதனுக்கு? இதற்கு மேலாக எதை தருவது என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். கடவுளே கொடையாக ஒரு அன்பளிப்பாக வந்த நாளை, பிறந்த நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம், விழாவாக கொண்டாடுகின்றோம். இங்கு இருக்கின்ற அனைத்து அருட்பணியாளர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், பெற்றோர்கள், பெரியோர்கள், இளையோர், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மெரி கிறிஸ்மஸ். சொல்லாம திரும்பி. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற இந்த ஒரு அனுபவத்தை உங்கள் பக்கத்துலேயும் கொஞ்சம் சொல்லுங்கள். கடவுள் நம்மோடு, ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுங்கள் பக்கத்தில். பின்னாடி முன்னாடி கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே இருக்கிறவங்களும் தான். இப்படி புனித அகுஸ்தினார் மீண்டுமாக தனது அனுபவத்தை சொல்லுகின்றார். எழு, விழித்தெழு, உனக்கென கடவுள் மனிதரானார். எழு, விழித்தெழு, உனக்கென கடவுள் மனிதரானார். இது ஏதோ அக கண்களால் விழித்து பார்ப்பது அல்ல, மாறாக அக கண்களால் விழித்து பார்க்க நம்மை அழைக்கின்றார். காரணம், இது இரக்கத்தின் செயல், அன்பின் செயல் என்பதனை அறிவுறுத்துகின்றார். உலகில் அமைதியை கொணர இறைவன் அணுகுண்டை பயன்படுத்தவில்லை, மாறாக அழகான ஒரு குழந்தையே பயன்படுத்துகின்றார். குடும்பத்தில் கூட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் அவதரிக்கின்ற போது, வருகின்ற போது சமாதானம், சந்தோஷம் நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். பிறப்பின் நோக்கமே நாம் அனைவரும் வாழ்வு பெற. யோவான் தனது நற்செய்தியில் குறிப்பிடுவது போல, அனைவரும் வாழ்வு பெற, அதுவும் நிறைவாழ்வு பெற அவர் இந்த உலகிற்கு வருகின்றார். ஏன்? சிதைந்து போன மனித தெய்வீக தன்மையை மீண்டும் மீட்டெடுக்க, மீண்டும் உணர்த்திட. நம் ஒவ்வொருவருக்கும் மனித நல குணங்கள் உண்டு, அதே சமயம் தெய்வீக தன்மைகளும் உண்டு. இது சிதைந்து போயிருக்கின்றன. இறைவன் இதை மீண்டும் மீண்டெடுக்க விரும்புகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த காரணத்தை நாம் விவிலியத்திலிருந்து புரிந்து கொள்ள முற்படுகின்ற போது, பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நன்றாக இருக்கின்றது என்று சொன்னார். மனிதனை படைத்து முடித்து மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று சொன்னார். அது ஒரு கட்டம். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எல்லாம் நல்லது என்று சொன்ன கடவுள், மனிதனை படைத்து மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று சொன்ன கடவுள் பிறகு என்ன சொல்லுகின்றார்? மண்ணுலகில் மனிதருடைய அக்கிரமம் பெருகியதையும் அவர்கள் எண்ணமெல்லாம் எப்போதும் தீமையை நாடி இருப்பதையும் கண்டு கடவுள் இவ்வுலகில் மனிதனை படைத்ததை குறித்து வருந்துகின்றார். படைப்பிலை மகிழ்ச்சி கண்ட கடவுள் நாளடைவில் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து
அவன் நெறிமுறைகளை பார்த்து கடவுள் வருந்துகின்றார். அதே சமயம் விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நீர் படும் பாடுகளை எல்லாம் நாம் கண்ணுற்றோம், இதோ இறங்கி வருகின்றோம் என்று சொல்லுகின்றார் கடவுள். காணுகின்ற கடவுளாக, கேட்கின்ற கடவுளாக, உணர்கின்ற கடவுளாக நம் கடவுள் இருப்பதை பார்க்கின்றோம். இல்லாதவர் போல் இருப்பவர் அல்ல நம் கடவுள். நம்மை அன்றாடம் கண்காணிக்கின்ற கடவுள், நமது கூக்குரலை கேட்கின்ற கடவுள் என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. சாமுவேல் முதல் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், 7வது அதிகாரம் 2வது வசனம், இஸ்ரவேல் வீடு முழுவதும் ஆண்டவருக்காக ஏங்கி நிற்கின்றனர். இஸ்ரவேல் வீடு முழுவதும் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றனர். இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், அன்பே உருவான கடவுள், இரக்கத்தின் ஊற்றான கடவுள் தனது அன்பை பிறர் மீது தென்னிப்பதில்லை. நாம் விரும்பாவிட்டால் அவர் அதை நம் மீது திணிக்க மாட்டார். எப்பொழுது இஸ்ரவேல் வீடு ஆண்டவருக்காக ஏங்கி காத்திருந்ததோ, கூக்குரல் இட்டதோ, அப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் இறங்கி வருகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதனை தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் மடலிலே நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம், பாவியை மீட்கவே. லூக்கா இவ்வாறாக சொல்லுகின்றார், இழந்து போனதை தேடி மீட்கவே. திருத்தூதர் பணியிலே 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஏனெனில் நாம் மீட்பு அடைவதற்கு இவர் பெயரை தவிர இவ்வுலகில் மனிதனுக்கு வேறு பெயர் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு மீட்பராக இருக்க முடியும் என்பதனை அவர் வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக யோவான் தனது நற்செய்தியிலே 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தம் மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவுலா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இன்றும் இப்பொழுதும் பாவம் பெருகியிருக்கின்றது. மனிதமும் தெய்வீகமும் சிதைந்திருக்கின்றன. தனி மனித வாழ்வில், சமுதாயத்தில், நாட்டில், உலகில் அநியாயம், வன்முறை, போர், அழிவு, ஏழ்மை, புலம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் இயேசு தேவைப்படுகின்றார். இன்றைக்கும் இயேசுடைய பிறப்பு அவசியமாகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இன்று இந்த விழாவிலே நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம், நாம் நிறைவாழ்வு பெற முடியுமா? வாழ்வே பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற போது நிறைவாழ்வு பெற முடியுமா? இயேசு இன்று நமக்கு பதில் தருவாரா? ஒரு மனிதனாய் பிறந்து, வாழ்ந்து, வளர்ந்து, மடிந்து, இது முக்கியமானது. குடிலுக்கு எப்பொழுது அர்த்தம் வந்தது என்று சொன்னால் கல்வாரியினால் தான் வந்தது. இதை மறந்துவிட வேண்டாம். கல்வாரியில் அவர் மரித்ததினால்தான் அவருடைய பிறப்புக்கு, அவருடைய சாவுக்கு, தன்னையே கையளிக்கப்பட்டதினால்தான் அவருடைய பிறப்புக்கு அர்த்தம் பெறுகின்றோம். எனவே வாழ்ந்து மடிந்து உயிர்த்து தனது வாழ்வின் நோக்கினை எண்பிக்கின்றார் இயேசு. எதிர்ப்புகள் மத்தியிலும் அமைதி நிறைந்த உலகை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையை நம்மில் பிறக்க செய்கின்றார் இயேசு. எனவே தம் பிறப்பின் நோக்கத்தை நம் பிறப்பின் வழியாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசிக்கின்றார். நீங்கள் எனது பிறப்பை கொண்டாடியது போதும், நீ உன் பிறப்பை கொண்டாடு, உனது பிறப்பின் அவசியத்தை புரிந்து கொள்.
நீ ஏன் பிறந்தாய் என்கின்ற கேள்வியை நீ என்னை பார்த்து கேட்காதே. இன்றைக்கு உன்னையே நீர் பார்த்து கேள், நான் ஏன் பிறந்தேன். இயேசுவின் மீது அனைத்து பொறுப்புகளையும் தள்ளிவிட இன்றைக்கு நாம் முற்பட முடியாது. இயேசு தனது பிறப்பின் வழியாக நம் பிறப்பின் நோக்கத்தை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள காலத்தின் கட்டாயம் நம்மை அழைக்கின்றது. நாம் ஒதுங்கிவிட முடியாது. இயேசுவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நாம் ஒதுங்கிவிட முடியாது. இதைத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, அவரது பிறப்பின் நிகழ்வுகளிலிருந்து சில அடையாளங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். காரணம், இந்த புரிதல் நமக்கு உள்ளம் ஏற்பட்டால் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று, தொழுவம், தொட்டில். அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை, தொழுவத்தில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. நான் அதை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம். தொழுவம், மிருகங்கள் இருக்கும் இடம், வாழ்கின்ற இடம். தூய்மையாக இருக்கின்றதா இல்லையா தெரியாது, சுத்தமாக இருக்கின்றது அல்லது நறுமணத்தோடு இருக்கின்றது தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணி. இந்த இடம் எதை குறிக்கின்றது? இதை யோசித்து பார்க்கின்ற போது, தியானித்து பார்க்கின்ற போது, மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழல், ஒரு பின்னணி. இயேசு பிறந்த இடத்திலே மனிதன் இல்லை, மனிதாபிமானம் இல்லை. இத்தகைய ஒரு இடத்தில்தான் தான் பிறக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சூழல் இன்றைக்கும் நமது சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதம் எங்கே இருக்கின்றது? மனித நேயம் எங்கே இருக்கின்றது? தொட்டில். குழந்தை பிறந்த பிறகு அதை தொட்டிலே கிடத்துகின்றார்கள். தொட்டில் உணவின் அடையாளமாக அமைகின்றது. கிறிஸ்து உணவாகின்றார். தனது உடலையும் இரத்தத்தையும் அவர் உணவாக தரப்போகின்றார் என்கின்ற முன் அடையாளமாக அது திகழ்கின்றது. பெத்லகேம், அப்பத்தின் வீடு. அந்த ஊர் பேருடைய அர்த்தமே அதுதான், அப்பத்தின் வீடு, பெத்லகேம். தனது உடலையும் இரத்தத்தையும் என்று சொல்லுகின்ற போது யோவான் மிக தெளிவாக சொல்லுகின்றார். உடல் இரத்தம் என்று சொல்கின்ற போது அவருடைய வாழ்வு முழுவதும், அவருடைய பிறப்பு, அவருடைய போதனைகள், அவர் சந்தித்த சவால்கள், சந்தித்த முரண்பாடுகள், அவரது சிலுவை சாவு அனைத்தையும் உள்ளடக்கியது. அவருடைய உயிர்ப்பு, விண்ணேற்றம் அனைத்தையும் உள்ளடக்கியது. உடல் இரத்தம் என்று சொல்லுகின்ற போது இயேசுனுடைய வாழ்வு முழுவதையுமே அது உள்ளடக்கியது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அதை உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை முழுவதையும் இயேசு நமக்காக கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் எதை உணர்கின்றோம்? வாழ்க்கை முழுவதையும் நாமும் பிறருக்காக தர முன்வர வேண்டும் என்று இயேசு ஆசிக்கின்றார். உனக்கும் உடல் உண்டு, உனக்கும் இரத்தம் உண்டு, உனக்கும் வாழ்க்கை உண்டு, உனக்கும் போதனைகள் உண்டு. உன்னை நான் அன்பு செய்கின்றேன், உன்னை நான் உருவாக்குகின்றேன். நீ இருமாந்து இருந்து விடாதே. நீயும் இந்த சமுதாயத்திற்கு, உனது குடும்பத்திற்கு, மற்றவர்களுக்கு உணவாக மாற வேண்டும். நடமாடுகின்ற நற்கருணைகளாக நாம் மாற வேண்டும். அப்போது நமது வாழ்விற்கு பொருள் உண்டு, பிறர் வாழ்விற்கும் அர்த்தம் உண்டு. அவர்களும் வாழ்வார்கள், நிறைவாழ்வை பெறுவார்கள் என்பதனை இது சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது அடையாளமாக துணி. எளிமையான வறுமையான சூழல். எண்ணற்ற ஏழைகளின் தோழன் என்பதை எண்பித்து காட்டுகின்றார் இயேசு. பிறரை மதித்து
பிறரை மையப்படுத்தி பிறருடைய மானத்தை தன்மானத்தை காக்க முற்படுகின்ற போது, ஏழைகளின் சார்பாக நாம் நிற்கின்ற போது, நாம் பாடுபடும் போது அங்கு அமைதி உண்டாகும், அங்கு நிறைவாழ்வு கிடைக்கும். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, மறந்துவிட வேண்டாம். இயேசுவோடு அவரது பிறப்பினோடு இணைந்திருக்கின்ற இந்த அடையாளங்கள் நமது வாழ்க்கையினுடைய பாடங்களாக மாற வேண்டும். மூன்றாவது, இடையர்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்கின்ற இதயம் கொண்டவர்கள். வானதூதர்கள் ஊர் ஊராக சென்று பணக்காரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லவில்லை. மாறாக இடையர்களுக்கு சென்று சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். செய்தியே கிறிஸ்து, வார்த்தையே அவர். அந்த செய்தியை மகிழ்ச்சியாக சொல்லுகின்றார்கள். யதார்த்த நோக்கோடு கடவுளை பற்றி கேட்டார்கள், வந்தார்கள், பார்த்தார்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்தார்கள், கிறிஸ்துவை புகழ்ந்தார்கள், மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரி, இது முக்கியமானது. அங்கேயே அவங்க உட்கார்ந்தல்ல, நான் கடவுளை கண்டேன், கிறிஸ்துவை கண்டேன், இது போதும் என்று அவர்கள் அங்கேயே டென்ட் அடிக்கல. மாறாக மீண்டுமாக அவர் செல்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். காரணம், இந்த மகிழ்வுடைய செய்தியை, மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கேட்டவர்கள் மட்டுமல்ல, கண்கூடாக பார்த்தார்கள், கண்கூடாக அனுபவித்தார்கள். மீண்டுமாக அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றார்கள், மீண்டுமாய் தங்களது ஊர்களுக்கு செல்கின்றார்கள், மீண்டுமாய் தங்களது உறவினர்களிடம் செல்லுகின்றார்கள். கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா? கடவுளை அனுபவித்தவன் அந்த கடவுளை தன்னகத்தை வைத்திருக்க முடியாது, பகிரப்பட வேண்டும், பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளிடம் கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்கின்றீர்களா? கேட்டு பாருங்கள். எனவே இறைவார்த்தையை கேட்கின்றவர்களாக, புகழ்கின்றவர்களாக, மகிழ்ச்சியோடு வாழ்கின்றவர்களாக நாம் மாறினால் இந்த உலகிலே, நமது குடும்பங்களிலே அமைதி உண்டு, வாழ்வு உண்டு, நிறைவாழ்வு உண்டு. இன்று இந்த விழாவில் இயேசு எனக்கும் உனக்கும் என்ன செய்ய அல்லது என்ன சொல்ல விழைகின்றார்? சுருக்கமாக இதைத்தான் சொல்லுகின்றார். உன் வாழ்வில் என்னை பிறக்க செய். நிச்சயமாக பிறப்பிக்கச் செய் என்று சொல்லுகின்றார். உன் வாழ்வில் என்னை பிறக்கச் செய், நிச்சயமாக பிறர் வாழ்வில் என்னை பிறப்பிக்கச் செய் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, அருந்து கிடக்கின்ற உறவுகள், யாரும் இல்லை என்று வாழும் மனிதர்கள் மத்தியில் உடனிருக்கும் உறவாய் நம்மை பிறக்க சொல்லுகின்றார். வீடு இருந்தும் அன்பில்லாமல் வாழும் குடும்பங்களில் புது இல்லமாய் நம்மை வாழ பிறக்க சொல்லுகின்றார். இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உயிர் தரும் உணவாய் இக்கணம் உன்னையும் என்னையும் பிறக்க சொல்லுகின்றார். உனக்கும் உன் அண்டை வீட்டாருக்கும் இடையில் இருக்கும் சுயநல பெருஞ்சுவரை தகர்க்க சமாதான தூதுவனாய் நீ பிற என்று அவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். கலங்கினோருக்கு சுமை தாங்கியாய், ஆறுதலை அளிக்கும் நண்பனாய் நீயும் நானும் பிறக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். சாதி, சமய, இன, கட்சி பாகுபாடுகளினால், ஏன் பாலியல் பாகுபாடுகளினால் நாம் பொலிவிழந்து நிற்கின்ற இந்த சூழலில் ஒரு விடுதலை வீரனாய் நம்மை பிறக்க சொல்லுகின்றார். அன்பு, நீதி, சமத்துவம், பகிர்வு, அமைதி, சகோதரத்துவம் போன்றவற்றை காற்றில் பறக்கவிட்டு வெறும் திருவிழா கிறிஸ்தவர்களாய் வாழ்கின்ற
நம் மத்தியில் ஒரு உண்மை கிறிஸ்தவளாய் நீ பிறக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இதையெல்லாம் கேட்கின்ற போது நமக்கு மலைப்பு வரலாம். நம்மை பார்த்து இயேசு மீண்டும் சொல்லுகின்றார், உண்மையில் உன் பிறப்பால் உன் வாழ்வால் இது முடியும் என்று சொல்லுகின்றார். இது முடியும் உன்னால் என்று ஆணித்தரமாக சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, மாறாக இது இறை அன்பின் அடையாளம். நம் அன்றாட வாழ்வில் உணர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டிய மனித அன்பின் அடையாளம். இயேசுவின் சவால் இதோ, உன்னில் என்னை பிறக்க விடு, பிறரில் நான் பிறக்க வழிவிடு. உன்னில் என்னை பிறக்க விடு, பிறரில் நான் பிறக்க வழிவிடு. ஆமென்.